ஒரு நாள் நம்ம தமயந்தி வீட்டில் இருக்க எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தா. அப்ப நம்ம சரளா வந்து, ஏய், என்ன வேலை செய்யற? உன்னை முதல்ல உன்னோட வீடு தானே பெருக்க சொன்னேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லத்த, பாத்திரம் கழுவிட்டு போய் விளக்கலான்னு. போய் வீட்டை பெருக்கு முதல்ல. ஒழுங்கா பெருக்க தெரியாது. அந்த மூளையெல்லாம் பாரு, எல்லாம் எப்படி கிடக்குதுன்னு பாரு. அத்தை, நல்லா தான் பெருக்கிறேன். நான் தான் உனக்கு மாமியார், நீ ஒண்ணு எனக்கு மாமியார் கிடையாது. நான் சொல்றதா நீ செய்யணும். போ நல்லா பெருக்கு. சரிங்க அத்தை. இன்னுமா பெருக்கிற? பாத்திரம் பாரு, அப்படியே கிடக்குது. ஒரு வேலை உருப்படியா செய்ய தெரியாது உனக்கு. ஒரு வேலைக்கு உட்காந்துட்டு 1 மணி நேரமா உட்காந்துக்கிறது. அத்தை, இவ்வளவு பெரிய வீடு கூட்டி தானே ஆகணும். எடுத்து பேசாத. போ, எல்லாத்தையும் வேலைக்கு போடு. போ. என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் குத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, என்ன பண்றது? இன்னும் ஒரு வீடு பெருக்கி யானை வளர்க்கறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது. இன்னும் என்ன சோறு பொங்கி குழம்பு வச்சு அவனை ஆபீஸ்க்கு அனுப்பிட்டு நீ ஆபீஸ்க்கு போறது? நேரமா எந்திரிச்சு ஏதோ செய்ய தெரியாது அவனுக்கு. நல்லா 7 மணி வரைக்கும் தூங்குறது. அத்தை, நான் 6 மணிக்கே எந்திரிச்சிட்டேன். 6 மணிக்கு 7 மணிக்கு எவ்வளவு வித்தியாசம்? நாங்களாம் அப்ப 4 மணிக்கு எந்திரிச்சு எல்லா வேலையும் செஞ்சுட்டு காட்டு வேலைக்கு போவோம். ஆனா நீங்க நல்லா தூங்குறீங்க. போ எல்லா வேலையும் செய்ய போ. நான் நைட்டெல்லாம் ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு வந்து இங்கேயும் வேலை செஞ்சுட்டு தூங்குறதுக்கே 11 மணி ஆயிடுது. அப்புறம் எப்படி காலைல நேரமாக எந்திரிக்க முடியும்? இதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. ஐயோ, ரசம் வேற சுட்டுருச்சு. அச்சோ, கீழே வேற கொட்டிட்டேனே. அத்தை பார்த்தா என்ன சொல்ல போறாங்களோ தெரியலையே. ஐயோ, அடி பாவி, உனக்கு வேலை வச்சதுக்கு எங்க அம்மா வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்த பாத்திரத்தை ஒடுக்கிப்டியா? நீ என்ன எடுத்துட்டு வந்த உங்க அம்மா வீட்டுல இருந்து? இவ்வளோ அழகான பாத்திரம் எங்க அம்மா எனக்கு ஆசையா கொடுத்தாங்க. அந்த பாத்திரத்தை போய் இப்படி ஒடுக்கிடு மாதிரி வெளியே பொடி மேல எங்கேயா போய் தொலை அப்படின்னு சரளா தமயந்தியை ரொம்ப கோபமா திட்டா. தமயந்தியும் காட்டுக்குள்ள வருத்தப்பட்டுட்டே போனான். அத்தைக்கு என்னை பிடிக்கவே இல்லை. அதனாலதான் நான் என்ன செஞ்சாலுமே என்னை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் என்ன பண்றது அப்படின்னு ரொம்ப சோகமா போயிட்டு இருக்கப்ப அங்க மரத்துக்கிட்ட ஒரு சத்தம் கேட்டுச்சு. தமயந்தி, யாரு என்ன கூப்பிடுறது? யாரோ சத்தம் போடுற மாதிரி இருக்கு, ஆனா யாருமே தெரியலையே. இந்த மரத்தை பாரு தமயந்தி, நான் தான் உன்னை கூப்பிட்டேன். நீ பேசுவியா? மரத்துக்கு பின்னாடி இருந்து பேசிட்டு இருக்கேன். ஐயோ கடவுள், நீங்க ஏன் கண் முன்னாடி வந்துட்டீங்களா? ஆமா தமயந்தி, நான் மனுஷங்களுக்கு ரொம்ப கஷ்டம் வரப்ப நான் கண் முன்னாடி வந்து அவங்களுக்கு ஒரு வரம் தருவேன். நீ உங்க மாமியாரால ரொம்ப கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரிஞ்சது. அதான் உனக்கு ஆறுதல் சொல்லவும் உனக்கு ஒரு வரம் தரலான்னு வந்தேன். அப்படியா கடவுளே, ரொம்ப நன்றி கடவுளே. எனக்கு ஆறுதல் சொல்றதுக்கு யாருமே இல்லை. அதனாலதான் நான் புலம்பிக்கிட்டே காட்டுக்குள்ள வந்தேன். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எங்க மாமியாருக்கு அது புரியவே மாட்டேங்குது கடவுளே. நான் இவ்வளோ கஷ்டப்படுறதெல்லாம் நான் சந்தோஷமா இருக்கவா? வீட்டு கடன் அடைக்க, வீட்டை கொஞ்சம் இன்னும் பெருசுப்படுத்த, அந்த மாதிரி தானே கஷ்டப்படுறேன். ஆனா அவங்களுக்கு அது புரியவே மாட்டேங்குது கடவுளே. நீ கவலைப்படாத தமயந்தி, உங்க மாமியார் உன்னை சீக்கிரமா புரிஞ்சுக்குவாங்க. அது வரைக்கும் நீ பொறுமையா அமைதியா இரு. அவங்கள என்னைக்கும் நீ வெறுத்துறாத. ஐயோ, அவங்கள நான் போய் வெறுக்க முடியுமா? அவங்களும் எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி தானே கடவுளே. எங்க அம்மா பேசினா நான் அமைதியா தானே இருப்பேன். என்ன கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, அவ்வளோதான். சரி, நீ உன்னோட கஷ்டத்தை போக்குறதுக்கு நான் உனக்கு ஒரு வரம் தரேன். உனக்கு என்ன வேணுமோ கேளு. திடீர்னு இப்படி கேட்டா என்ன பண்றது?
எங்க மாமியாருக்கு என் மேல பாசம் வர மாதிரி ஏதாவது பண்ணு கடவுளே. எனக்கு அதுவே போதும், வேற எந்த வரமும் வேணாம். என்னம்மா இப்படி சொல்ற? இதே நான் மற்ற யார்கிட்டயாவது வரம் கேட்டா எனக்கு 1 கோடி பணம் கொடு, 1 கிலோ நல்ல நிறைய தங்கம் கொடு, நிறைய பணம் கொடு, நிலம் கொடு அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனா நீ உங்க மாமியாருக்கு உன் மேல இருக்க பாசம் வரணும்னு வேண்டிட்டு இருக்க. ஆமா கடவுளே, எனக்கு அது மட்டும் போதும். இந்த பணம் காசுலாம் நாளைக்கு கூட நான் சம்பாரிச்சுக்கலாம். ஆனா எங்க மாமியார் அன்பு எனக்கு வேணும். அதுக்கு நான் என்ன பண்றதுன்னு மட்டும் நீ சொல்லு, எனக்கு அது போதும். சரி, உன்னோட விருப்பத்துக்கே நான் விடுறேன். உங்க மாமியாருக்கும் உன் மேல பாசம் வரணும், அவ்வளோதானே? அத நான் பார்த்துக்கிறேன். நீ வருத்தப்படாம உன் வீட்டுக்கு போ, சரியா? ரொம்ப நன்றி கடவுளே அப்படின்னு தமயந்தி காட்டிலேருந்து நடந்து வீட்டுக்கு போயிட்டு இருந்தா. அதுக்குள்ள நம்ம கடவுள் வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போயிட்டு, சரளா, சரளா, யாரு? நான் தான் கடவுள். கடவுள் என் கண்முடி வந்துட்டாரா? ஐயோ, நான் எவ்வளோ அதிர்ஷ்டசாலி! என் கண்ணாடி கடவுள் வந்துட்டாரே. ரொம்ப ரொம்ப அவசரப்படாத, நான் சொல்றத முதல்ல கேளு. சொல்லுங்க கடவுளே. நீயே தமயந்திய திட்டிக்கிட்டே இருக்கிற. நீங்களும் அவளுக்கு வக்காலத்து வாங்க வந்துட்டீங்களா? அவளை எனக்கு சுத்தமா பிடிக்கல கடவுளே. நான் என் பையனுக்கு எப்படியாப்பட்ட பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அவன் இவளை பார்த்து கூட்டிட்டு வந்துட்டான். அதனால எனக்கு அவளை சுத்தமா பிடிக்கல கடவுளே. ஏன் சரளா இப்படி சொல்ற? உனக்கு ஞாபகம் இருக்கா? உன்னோட வயிற்றிலேயே ஒரு குழந்தை இறந்து போச்சே, உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா கடவுளே. அந்த குழந்தை தான் மறுபிறவி எடுத்து தமயந்தியா பிறந்திருக்கா, சரியா? அதனால உனக்கு வேற ஒரு அம்மா இருந்தாலும் முன் ஜென்மத்துல நீதான் அம்மா. அதனால அவ உன் மகளை நீ பார்த்துக்கோ. இது தெய்வ ரகசியம், யாருக்கும் சொல்லக்கூடாது. ஆனா தமயந்தி படுற கஷ்டத்தை பார்த்துட்டு என்னால இருக்க முடியல, அதனாலதான் உன்கிட்ட சொன்னேன். என்னது? முன் ஜென்மத்துல என் பிள்ளையா இருந்தாளா? என் வயிற்றுலயே அழிஞ்ச பிள்ளையா? ஆமா, அதனாலதான் அவளையே உன் மருமகளா கொண்டு வர வச்சேன், சரியா? அவ முன் ஜென்மத்துல உனக்கு மகளா இருந்தா, இந்த ஜென்மத்துல உனக்கு மருமகளா இருக்கா. அப்பையும் அவளும் உனக்கு மகதான். அதனால உன் மகளை போல பாத்துக்கோ சரளா. சரிங்க கடவுளே, நீங்களே சொன்னதுக்கு அப்புறம் நான் அவளை என் மகளாவே பாத்துக்கிறேன். சரி, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கடவுள் மறைஞ்சிட்டாரு. நம்ம தமயந்தியும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம், அத்தை, அந்த பாத்திரத்துக்கு பதிலாக நான் வேற ஒரு புது பாத்திரம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேன் அத்தை. என்னை மன்னிச்சிருங்க அத்தை, தயவு செஞ்சு என்னை திட்டாதீங்க அத்தை அப்படின்னு ரொம்ப சோகமா அழுதுகிட்டு நின்னா. அதுக்கு சரளா, விடு தமயந்தி, இந்த பாத்திரம் போச்சுன்னா இன்னொரு பாத்திரம் இருக்கு. ஆனா எனக்கு ஒரே மருமக நீ மட்டும்தானே இருக்க. என்ன அத்தை வேற மாதிரி பேசுறாங்க? இத்தனை நாளா உன்னை புரிஞ்சுக்காம போயிட்டேனே தமயந்தி. உன்னை எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டு சண்டை பண்ணிக்கிட்டே தானே இருந்தேன். இனிமே அப்படி இருக்க மாட்டேன். நீ எனக்கு இன்னொரு மக, என் மக எப்படியோ அதே மாதிரிதாம்மா நீயும். நான் இவ்வளோ நாளா உன்னை பண்ண கொடுமைக்கு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருமா. ஐயோ அத்தை, என்னத்த பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? எங்க அம்மா பேசியிருந்தா நான் மன்னிச்சிருக்க மாட்டேனா? அது மாதிரிதான் அத்தை, நீங்களாம் அப்படி பேசாதீங்க அத்தை. சரி வா, நம்ம போய் சாப்பிடுவோம் அப்படின்னு தமயந்தியும் சரளாவும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டில் மாமியார் திட்டுறாங்க, மருமக சண்டை போடுறாங்கன்னு எந்த கவலையும் படாதீங்க. ஒருத்தர் பேசுகிறப்போ ஒருத்தர் விட்டு கொடுங்க. இன்னொருத்தர் சண்டை போடுறப்போ ஒருத்தர் விட்டு கொடுத்து போனால் குடும்பம் ஒத்துமையாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள்.